வணக்கம் மகளே. வண்டலூரை அடுத்த கீழம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இருக்குது. இங்கிருந்து வெளியூர் செல்வதற்காக பெண் பயணி ஒருவர் நேற்று சென்னை கோயம்பேடிலிருந்து கீழம்பாக்கம் வரக்கூடிய பேருந்து எண்ணான 70V என்ற பஸ்ஸில் கீழம்பாக்கத்துக்கு வந்திருக்காங்க. பஸ்ஸு கீழம்பாக்கத்துக்கு வந்ததுமே அந்த பஸ்ஸை விட்டு அந்த பெண்மணி இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கும்போது அவங்க எடுத்து வந்த ஒரு பையை அந்த பேருந்திலே தவறுதலாக மறந்து விட்டுட்டாங்க. அந்த பையில் கிட்டத்தட்ட 73,000 ரூபாய் பணமும் இருந்திருக்கு. எல்லா பயணிகளும் இறங்கின பிறகு அந்த பேருந்து நடத்துகிற எல்லா சீட்டையும் செக் பண்ணும்போது ஒரு சீட்டில் ஒரு பேக் இருந்திருக்கு. ஐயோ அண்ணா இங்கே ஒரு பேக் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடத்துனர் ஓட்டுநர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அப்படியா, சரி இந்த பேக் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேருந்துடைய ஓட்டுநரும் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பேக்கை திறந்து பார்த்துருக்காங்க. அதில் பணக்கட்டுகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துட்டாங்க. உடனே இது யாரோ ஒரு பயணி தான் தவறு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பணத்தை தேடி அவங்க வருவாங்க. அதனால் இந்த பேக்கை நம்ம உயர் அதிகாரிகள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் சென்னை கோயம்பேடிலிருந்து கீழம்பாக்கத்தில் வந்தோம். அப்போ எங்கள் பேருந்தில் பயணம் செய்த யாரோ ஒரு பயணி அவங்களுடைய பேக்கை தவற விட்டு போயிட்டாங்க. அவங்க யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த பேக்லேயும் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. அவங்கள தொடர்பு கொள்ளத்துக்கு எங்களால் முடியல. அதனால் கண்டிப்பாக இந்த பேக்கை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் அந்த பணப்பை கொண்ட பேக்கை கொண்டு போய் அந்த அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த பேக்கை தவறவிட்ட பெண்மணி இந்த பேருந்தில் இறங்கி அவங்க வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பேருந்தில் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் ஐயையோ நம்ம பணம் கொண்டு அந்த பேக்கை பேருந்திலே தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு அது ஞாபகமே வருது. உடனே அந்த வெளியூர் சென்ற பேருந்திலேருந்து இறங்கி தான் எந்த பேருந்தில் வந்தோன்னே அவங்களுக்கு தெரியாமல் சுற்றி அந்த பேருந்து நிலையத்தையே சுற்றி வந்திருக்காங்க. பல இடங்களில் தேடி பார்த்தும் அவங்க எந்த பேருந்தில் வந்தாங்க, அந்த பேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாததால் ஐயோ என் பணம் ஃபுல்லாக போச்சே அப்படின்னு சொல்லி கதறி அளவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கதறி அழுதபடியே அந்த பெண் பேருந்து நிலையத்தையே சுற்றி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே இருந்த ஒரு நபர் ஏன்டா இது ஒரு பெண் அழுதுகிட்டே பேருந்து நிலையத்தையே சுற்றி வராங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்து, ஏமா என்னாச்சு, எதுக்குமா அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ தான் அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, நான் காலையில் கோயம்பேடிலேருந்து கீழம்பாக்கத்துக்கு வந்தேன். அப்போ என்னுடைய பேக்கை நான் பேருந்துலேயே தவற விட்டுட்டேன். பேருந்தில் தான் தவற விட்டேனா இல்லை வேறு எங்கே நான் தவற விட்டேன்னு கூட எனக்கு சரியாகவே தெரியலை. அதனால் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு தான் பேக்கை பேருந்தில் தான் தவற விட்டேன்னு கூட தெரியல, எங்கே தவற விட்டேன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த நபர் ஆறுதல் படுத்தி, சரிம்மா நீங்கள் அழாதீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு கீழம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சப்போஸ் உங்கள் பேக்கு கிடச்சின்னா உங்களை அவங்க கூப்பிடுவாங்கல்ல, நீங்கள் இங்கேயே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அது உங்களுடைய பேக்குன்னு தெரியும், நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அந்த அதிகாரிகளை இருக்கக்கூடிய அந்த அறைக்கு அழைச்சிட்டு விட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பயணி போயிட்டு அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி நான் கோயம்பேடிலேருந்து கீழம்பாக்கத்துக்கு வந்த இடத்துல என்னுடைய பேக்கை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. இதாம்மா உங்கள் பேக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் நடத்துனரும் எடுத்து கொடுத்த பேக்கை எடுத்து காட்டியிருக்காங்க. ஆமாங்க ஐயா, இதுதான் என்னுடைய பேக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் திரும்பவும் அழுதுருக்காங்க. சரிம்மா அழாதீங்கம்மா, இந்த பேக்கில் உங்களோடது தான் அப்படிங்கிறது எங்களுக்கு ப்ரூஃப் வேணும், நீங்கள் இந்த பேக்கில் என்னெல்லாம் வச்சுருந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண் சரியாக அதில் 73,000 ரூபாய் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வேறு சில என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சரியாக அடையாளத்தை காட்டியிருக்காங்க. அதன் பிறகு அந்த பையன் பத்திரமாக ஒப்படைத்த அரசு பேருந்து டிரைவரான இளங்கோவையும் மற்றும் கண்டக்டரான வரத பெருமாளையும் போக்குவரத்து அதிகாரிகள் தன்னுடைய அறைக்கு அழைச்சிருக்காங்க. நீங்கள் கொடுத்த அந்த பேகு இந்த பெண்ணோடது தான், அந்த பெண் தேடி வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. உடனே அந்த 2 பேரும் அங்கே போயிருக்காங்க. அதன் பிறகு கண்டக்டர் டிரைவர் முன்னிலையில் அந்த அதிகாரிகள் அந்த கைப்பையை தவறவிட்ட அந்த பெண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருது. கைப்பையை கண்டெடுத்து பத்திரமாக ஒப்படைத்த டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு சமூக வலைத்தளங்களில் பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.